கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி 3 தடவை நமக்கு எந்த ஒரு இது இல்லாம அப்படி ஓடாடி பார்த்துட்டோம். உடல் நோயும் போக மாட்டேன். உண்மையா ஒரு தலை மயக்கம் நான் சொல்லுது புரியுதா? தலை மயக்கம் அப்படி 2 தடவை கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்ணியாச்சு சரியாம. உண்மையா இல்லையா? பேத்தி செய்வன போல நம்புறியா? அது இருக்குன்னு தான் நான் கருப்பசாமி சொல்லிட்டேன். அதனாலதான் ஏற்கனவே எல்லாரும் இடத்த பிரிக்கும் போதே உனக்கு புதிய விட்டே போகணும்னு பண்ணிட்டாங்க. ஆனா தப்பிச்சுக்கிட்டான். கும்பிடுறத சொல்ல மாட்டேன் சாமி இருக்காரு கும்பிடுதலாம். அதனால தப்பிச்சுட்டான். காலைல விட்டோம் கேட்கணும்ல நிறைய இருக்கு. கருப்பசாமி சொன்னபடி தரேன். ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். உண்மையா இவ்வளவு தானே சொன்னேன். இன்னையோட நல்லா ஆக்கி தரப்படா. எந்த வழி இல்லாம தலை மயக்கம் யார் புத்தியோட தன்மை நல்லா ஆக்கி தரேன். எதை வச்சாலும் மறந்துடக்கூடிய புத்திகளும் இருக்கு இல்லையா? நேரம் உட்காரு பேசி ஆமா ஆமான்னு சொல்லாத. நான் சொன்னேன் ஆமான்னு தான் சொல்லணும். கருப்பசாமி கூப்பிடுப்பா. கருப்பசாமி கருப்பசாமிக்கு 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 பாண்டி சித்தருக்கு காண்டி தாமலா கைப்பிடி. நான் சொல்றது வரைக்கும் குடிக்கணும். குடிப்பியா? எத்தனை ரவுண்டு குடிப்பேன்? நான் எத்தனை தரம் குடிக்க முடியுமா? கிலோ கருப்பா எவ்வளவு தரம் குடிக்க முடியுமா? குடிச்சுட்டா நோயை போய்க்கிட்டாரு. நல்ல புத்திய தாரு. அந்த ஆபரேஷன் பண்ண இடத்துல வலி இல்லாம நல்லா தரேன். அமாவாசை என்ன செய்வேன்? 3 தடவை வழி நல்லா போய்க்கிட்டாரு. அமாவாசை ஒரு கனி மாலை கட்டி விட்டு ஒரு எண்ணி அப்படி 61 கனி மாலை 18ஆம் படி வரைக்கும் தூங்கணும். பிடிப்பா என்னடா அடிவயிறு வரைக்கும் போகும். பிடிக்கத்தான் செய்யணும். இல்லை அப்படின்னா முடியாத விட்டுரு. நானும் விட்டுருவேன். நிறைய பிரச்சனை இருக்குடா. ஏற்கனவே 6 வருஷமா கஷ்டப்படுதால. எத்தனை வருஷம் ஆயிட்டு? 6 வருஷம் ஆகுது. 3 ஆஸ்பத்திரி போய் அலைஞ்சு பார்த்துட்டேன். வைத்தியனும் பார்த்தாச்சு. எதுலையுமே அறப்படலை. உண்மையா பொய்யா? சத்தமா சொல்லணும். கருப்பசாமி எனக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா யாருக்கும் வாக்கு பலிக்க விட மாட்டேன். அப்படியே நிப்பாட்டிடுவேன். என் குதிரை போய் பார்த்துச்சு. 3 தடவை கண்டத்திலிருந்து தப்பிச்சுட்டான். ஒரு தடவை வீட்டுக்குள்ளே மயங்கி விழுந்துருப்பான். சத்தமா சொல்லு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். நல்லா இன்னும் குடிமா வந்துகிட்டு குடிக்கத்தான் சொல்லி பேச்சு. நானா நிப்பாட்டா தான் நிப்பாட்டேன். இன்னும் வரும். இன்னும் வரும். இப்படி இப்படிமா சரி 3 கடி தரேன். 3 கடி உடம்புல தேய்ச்சி குடி. இடது பக்கம் வடியில போட்ட வயிறு பிரச்சனை என்ன நாடி வந்துட்டேன். கருப்பசாமி என் சொல்லு கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தா போதும். ஏன்னா செஞ்சவனு தூக்கி எடுத்துட்டேன். வெளியூருக்கு ஓடி போயிட்டான். புரியுதால? வெளியூருக்கு ஓடி போயிட்டான். எங்க போனாலும் விட மாட்டேன். கருப்பசாமியை நம்பி வந்தா காப்பாத்தி தரேன். கருப்பசாமி சொன்ன சொல்லி சரியா இருக்கணும். காப்பாத்தி தரேன். அதனாலதான் நீங்க மன இஷ்டம் கூட்டிட்டு வந்துட்டேன். உண்மையை சொல்லு. அப்படி நம்பிக்கையோட வரணும். கருப்பசாமி காப்பாத்தி தரேன். 3 கனி அதை தேய்ச்சி குடிக்கணும். கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? ஏதோ வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணனா? ஏற்பாடு பண்ணனா? வெளியூருக்கு போறது மாதிரி காலைல விழுந்தான். நீ காலைல விழுந்தான் கேட்கணும். சார் ஒண்ணும் இல்லை. உன் பிள்ளைக்கு லாட்டரி அடிக்கணும் காத்திருக்கேன். எங்க இருந்து லாட்டரி விழ உழைக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்குது. லாட்டரி 3 தடவை எடுத்து விழலடா அவனுக்கு. 3 தடவை எடுத்தானா லாட்டரி விழலையா? உட்கார் விழ வச்சுட்டான். என்ன புள்ளி வந்து கேட்க நல்லதா கேட்கும். ஆமா கருப்பசாமி அப்படி இல்ல. ஆமாப்பா அப்படியா? சரி. ஏன்னா அதே வேலை தான் வேணுமா? வேற எதுவும் வேலை வேணுமா? கருப்பசாமி அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாசம் பொறுக்க சொல்லலாம். ஒரு வேலையில அமர்த்தி தாரேன். இதுல ஒரு தடவை தானே போயிருக்கு. உண்மையை சொல்லு. அடுத்த என்ன செய்யணும்? இந்த கருப்பசாமி 3 மாசம் கும்பிட்டு 3ஆவது மாசம் அவனை விட்டு பார்க்க நல்ல பேர் தான் கோவப்படுவான்.
கோலத்தெல்லாம் மாத்தி தரேன். கருப்பசாமி உண்மையா மாத்தி தரேன், அமைச்சு தரேன். 3 மாசத்துல அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி தரேன். இப்போ வேண்டாம், கொஞ்சம் பொறுக்கணுங்க. வேட்டி வயசு நடக்குங்க, இப்போ முடிய வாய்ப்பு இல்லை. முடிஞ்சாலுமே அடுத்து அவன் வெளியூர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். எண்ணி 3 மாசம் பொறுத்துக்கலாம். கருப்பசாமி அதுக்குள்ள வேலையை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை முடிச்சு தரேன். வேற என்ன காப்பா போயிட்டு வரலாம். கருப்பசாமி எந்த குறையும் நம்ம காப்பாத்தி தரேன். மோசமான சுடலையா? எது சுடலைக்கு பாக்கி வச்சிருக்கா? எது பாக்கி இருக்காதா? கிடா இருக்கு இல்ல வேற எதுவும் அப்படி எது இருக்கா? சுடலைகிட்ட வரம் கேட்ட பிள்ளையா? என்ன சொன்ன தமிழ் கிடா எது ஞாபகம் இருக்கா? சரியான கருப்பசாமி கேட்டேன். உண்மையா பையா? கிடானா என்னது? உன் பாசையில ஆட்டுக்குட்டின்னு சொல்லணுமோ இல்லைன்னா வேற எப்படி சொல்லணும்? அததான் சுடலை வந்து நிற்காரு. ஒரு கிடா வந்து கேட்டு நிற்காரு. கருப்பசாமி நான் கொடுக்க முடியுமா அவருக்கு? எங்க பாருங்க வீட்டுக்கு தெக்க இருக்காரு. அவர் வந்து நிற்காரு. அவருக்கு நான் பயிர் சொல்லணும்ல பேத்தி. சரி செஞ்சிருவியா? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். தொழிலை பத்தி கேட்கணும். என்ன கேட்கணும்? அவனுக்கு வேலை பத்தி எதுவும் கேட்கணுமா இல்ல அவன் பண்ற அட்டகாசத்தை கேட்கணும்? அதான் தொழிலை பத்தி கேட்கணும்னா பேத்தி. வேற என்ன கேட்கணும் அவனுக்கு? சரி காலையில் கொடுத்துருவான். அதான் அவன் பண்ற அட்டகாசத்தை கேட்கணுமான்னு கேட்டேன். பாதில் சரியா கேட்க மாட்டேங்கான். சரி ஆமா, அது 2வது தடவை விளையாட்டு போயிருக்கானா? ஒரு தடவை போயிட்டு அப்படி போக திரும்பி வந்துச்சானா? அப்படி நல்லா சொல்லணும். சரி கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன். குடும்பத்தை பிரிஞ்சிருக்க மாதிரி அப்படி ஊடையில் உள்ளவங்க சொல்லுற வார்த்தையை கேட்டு கொஞ்சம் மனக்கசம். உண்மையா பையா? நீங்க 2 நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கு உண்மைதானே பேர்? உங்களுக்குள்ள எந்த குறையும் இல்லை. வாக்கு உடைச்சு சொன்னா ஒரு பொம்பளை செவட்டோட அடிச்சு நல்லா வச்சு தரேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? செவட்டோட அடிச்சிருந்தேன். செவத்த பொம்பளை தான், கவலைப்படாத. என் கை பட்டுச்சுன்னா கருத்துரும். கருப்பசாமி என் பேரு. உண்மையா பையா? நான் பிடிச்சதான் 3 காலம்பா. எங்க பாருக்க வீடு? 2வது வீடு, வடக்க பார்த்த வீடு. என் பேச்சு உண்மையை சொல்லு. காலையில் எடுத்துட்டு வா. என்ன பிள்ளை இவ்வளவு சொல்லிதான் கேட்க மாட்டேங்காது. என்ன பேத்தியா சிரிக்க? சரி சிரிக்காத, உனக்கு வேலையை வாங்கி தருவேன். கருப்பசாமி சொன்னது செஞ்சு. சரி கருப்பசாமி என்னப்பா சொல்லணும்? சார் பணம் காசுல வேற எங்கேயும் போகல. ஆனா பணத்துல கொஞ்சம் தில்லாளிகள் போயிட்டான். உண்மையா பையா? பணத்துல தில்லாளிகள் போயிட்டான். அதெல்லாம் அந்த அளவுக்கு விட மாட்டான். 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா புடுங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கான். உண்மைன்னு சொல்லணும். உன் புருஷனை பத்தி உன்ட்ட உண்மையை சொல்லுங்க. உண்மையா இல்லையா? உன்னையும் நம்ப மாட்டான், யாரையும் நம்ப மாட்டான். சத்தமா சொல்லு. நம்ம கூட நல்லா பாலை வச்சு இதுல இருந்து அடுத்த அமாவாசை பேச வச்சு தரங்க. போயிட்டு பேச்சு நான் பாத்துக்கிறேன். சுடலை கொண்டு செஞ்சுட்டு அவர் வந்து நிற்கார நல்ல ரசமா நிற்காரு. சேட்டை பண்ணதானா பிள்ளை? பாலை வச்சு போயிட்டு சரி கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா கூப்பிடு. பாலா போகணுமா? மதுரைக்கு போகணுமா? எங்கடா போற பிள்ளை? கருப்பை நான் கொடுத்தா தான் நீ வேலைக்கே போகணும். வேலை கொடுத்தா தானே எல்லா பக்கம் போவ. உண்மையா இல்லையா? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா என் கருப்பை எனக்கு எப்படியாவது கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்துட்டேன். உண்மையா இல்லையா? ஏன்னா கருப்பசாமி வாக்கு பொய்யா இருக்கான். இதுவரைக்கும் ஆகாது. அப்படி ஆக விட மாட்டேன். கருப்பசாமி கேட்டேன். குடும்பத்துல அப்படி வரக்கூடிய சிக்கல்களும் இப்போதைக்கு ஒரு மனக்குழப்பம் தான் இருக்கணும். உண்மையா பையா? கருப்பசாமி எனக்கு ஒரு 3வது வேலை நல்லா அமைச்சுதான்னு கேட்க வந்திருக்கேன். உண்மையா பையா? 3வது வேலை கருப்பசாமி அமைச்சு கொடுத்து ஆடி அமாவாசை இந்த கருப்பனை பார்க்கும்போது வேலையோட இருப்பேன். நல்ல வேலையோட இருப்பேன். கொஞ்சம் வழக்க போகணும். போயப்பா வச்சு தரேன். 2 வேலைக்கும் போயிட்டு நிம்மதி இல்லை. சத்தமா சொல்லு. வேற என்ன கேட்கணும்? நான் கருப்பசாமி 3 தான் சொல்லிருக்கேன். 9 நான் சொல்லவே இல்லை. சாமி கருப்பசாமி சொன்ன வாக்கு மாறாடா காப்பாத்தி தரேன். நல்ல வேலை நிரந்தர வேலையை தரம்டா. கருப்பசாமி காப்பாத்தி தரேன். 1 வேறு 3 பேருக்கெல்லாம் உன்னை தரேன். கருப்பசாமி இந்த கனியை கொண்டு வச்சுட்டு வா. ஏற்கனவே வச்சிருக்க. உண்மையா இல்லையா? கருப்பசாமி கனி எங்க இருக்கு பார்க்கணும். போட்டாவில் இருக்கு. எதை போட்டாவில்? போட்டாவில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய போட்டா பார்த்தேன். மொத்தம் 4 போட்டா. உண்மையாப்பா? 4 போட்டா இருக்கு 2வது ரூமுக்குள்ள. சத்தமா சொல்லணும். ஆமா சரி அப்படியாப்பா? சரி அப்படி இருக்குமா? ஏடா வீட்டுல அப்பாவுக்கு என்னாச்சு? உடல்நிலை அப்படி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாரு. அப்படி உத்தியோகத்துக்கு போக முடியாத நிலைமைலாம் கொஞ்சம் வருதா? எனக்கு போடாவா இல்லையா? சரி இந்த கருப்பசாமி அடுத்த வாட்டி பார்க்க சொல்லு. கூப்பிட்டு வருவியா? நல்லா ஆக்கி தரேன். அவன்கிட்டே சொல்லு வலது கை பிரச்சனை இருக்கு. வலது கை சாப்பிடுறது கை நல்லா ஆக்கி தரேன். அவனுக்கு ஒரு கனி தரேன். கொண்டு கொடுத்துருவியா? இது 3 கனி வீட்டுக்குடா. 3 பேருக்கு சொல்லிட்டேன். கருப்பசாமி நல்ல ஒரு கனி ஆடுறான். நல்ல பழமா இருக்கட்டும். பாருங்க கோடு இருந்தா கொடுக்க கூடாது. கோடு இருக்கிறது வேற சமம். இது கொண்டு கொடு. கையை நல்லா ஆக்கி தரேன். கடைக்கு உனக்கும் வேலை வாங்கி தரேன். கருப்பசாமி செஞ்சிருவல்ல? எப்படியாவது கருப்பசாமி கொடுத்து பண்ண 3வது ஆளா நீ வந்த. எத்தனாவது ஆளா வந்த? 3வது ஆளா வந்த. உண்மையா இல்லையா? 3வது சீட்ல ஓரமா உட்காந்துக்கணும். சத்தமா சொல்றேன். கருப்பசாமி உன்னை அங்கிருந்தே கூட்டிட்டு வரேன். ஏன் இவ்வளவு பேரை உட்கார வச்சோம்னா உன்னுடைய நேரம் சரியில்லை. அதான் என்ன பார்க்கணும் கூப்பிட்டு உட்கார வச்சேன். அதனாலதான் அவங்களை நிப்பாட்டி 3 தடவை பார்த்தோம். உண்மையா இல்லையா? பயப்படாம போறான். கருப்பசாமி வரேன். நல்லா பாரம் அப்படி எல்லாரும் நிப்பாட்டி கொடுத்து கருப்பசாமியே வரணும். போயிட்டு வரலாம். கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா?
ஒடியாமா ஏமா சென்னையில வேலை பார்க்கறவா பாவம் அப்படில உட்கார்ந்துருக்கா. கருப்பசாமி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆக்கி தந்துட்டேரு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகணும். நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா இல்ல வேற எதுவும் போகணுமா இல்ல நான் ஊருக்கு எப்போ போவேன் அப்படின்னு கேட்க வந்திருக்கா. உண்மையாமா சரக்கு எங்க பாத்தி சரக்கு நீ எடுத்தா பார்ப்போம். உண்மையா இல்லையா? அதாம்மா அவனு இன்னொரு இடத்துக்கு போய் சொல்லிட்டான். சரி இது கொடுக்கறது பாட்டல் எனக்கு 7வது பாட்டு. உண்மையா பையா இது 7வது பாட்டு எனக்கு கருப்பசாமி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கருப்பசாமி கூடனா இது வரைக்கும் கூட இப்படி நடந்திருக்க முடியாது. உண்மையா உண்மைனா உண்மை. கருப்பசாமி எல்லாம் நல்லா ஆகிட்டியா. கொஞ்சம் எனக்கு குறை இருக்கு. உண்மையா இல்லையா? கொஞ்சம் குறை இருக்கு கருப்பசாமி. எனக்கு கூடிய சீக்கிரம் உத்தியோகத்துக்கு போகணும். போன வேலையும் மறுபடியும் ஒரு வேலை வாங்கி தரணும். உண்மையா இல்லையா? என் தாய் என்னை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். உண்மைனா உண்மை. பணம் காசுகளும் கொஞ்சம் போயிட்டு கருப்பசாமி நான் இனிதான் சம்பாதிக்கணும். உண்மையா இல்லையா? பார்த்த வீடு எப்படி இருக்கா இல்லையா? வீடு இருக்குல்ல எப்ப போகணும்? சரி கருப்பசாமி கூட ஆயுசுக்கு இந்த கருப்பசாமி கூட இருப்பேன். என்ன மறக்க கூடாது. வீடுகளில் வேற எதுவும் பொருள் கொடுத்தாங்க தாயத்து கொடுத்தாங்க தகுடு கொடுத்தாங்கன்னு போடக்கூடாது. அது ஒரு நேரத்தில் நமக்கு பாதகமா மாறிடும். நான் சொல்றது புரியுதா? நான் என்னுடைய சக்தி வேர்ல இருந்து எடுத்து எரிச்சிருவேன். கிளைய வெட்டுற மாதிரி கருப்பசாமி மாத்திருக்கேன். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல கருப்பசாமி நல்லபடியா வாழ வச்சு தரேன். வேற என்ன கேட்பேன்? நான் என்ன சொன்னேன்? தாய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா எப்படியாவது காப்பாத்திட்டா மறுபடியும் போகணும் சென்னைக்கு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். சரி கால் விடுப்பாங்க. நான் இருக்குன்னா தான் இருக்குமே. நீ அதுக்காண்டி 1000 சொன்னா நான் சொல்ல மாட்டேன். என்னடா பிள்ளை கால் வலிக்காடா எப்படாடா கொஞ்சம் மரம் வாங்கினா காத்துதான் இருக்கணும். படப்படன்னு சொல்ல முடியாது. தகப்ப வழிசார பார்த்தேன். பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு விட்ட கூட்டம் தான். உண்மையா உண்மையை சொல்லு. பணத்துக்காக அடிப்படை கொடுத்த கூட்டம். உன்னுடைய கணவர் வழியை பார்த்தேன். அங்க உரிமையை கொண்டாடக்கூடிய கூட்டம். உண்மையா இல்லையா? பணத்துக்கு இல்லை. அங்க பணத்துக்கு தகப்பனுடைய வழி எனக்கு தான். வீடு மண்ணு மனை பணம் காசுகள்ல வரக்கூடிய தவறு. உண்மையா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் இல்லையா? அதான் பிரச்சனை. சொல்லு தகப்பனுடைய வழியில சொல்லு வரக்கூடிய பிரச்சனை. உன்னுடைய கணவர் வழியை பார்த்தேன். நாங்கிற அகராதி தானே நடக்கும். உண்மையா இல்லையா? நான் சொன்னதான் நடக்கணும். நான் சொன்ன சட்டத்தில் இருக்கணும். பணம் புள்ள என் கைக்கு வரணும். உண்மையா இல்லையா? ஒன்னும் பொம்மை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது நடந்துச்சு. ஆனா கருப்பசாமி விட மாட்டோம்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இனி அழிவு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. நான் உன்னை உட்கார வச்சு வேலை வாங்கி தரேன். அதே வேலை வேணும்னா வேற வேலை வாங்கி தரணும். மற்ற வேலையும் நல்ல வேலையை வாங்கி தரேன். அந்த வேலையிலும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அப்படி முடியாது. வேற வேலை வாங்கி தரேன் கருப்பசாமி. சொன்ன வாக்குப்படி ஆடி அமாவாசை என்கிட்ட வந்துடணும். கொஞ்சம் நீ இல்லைன்னா உங்க வீட்டுக்காரன் வந்துடணும் என்கிட்ட. சரி போயிட்டு வாங்க. வேலை வச்சு தரேன். போயிட்டு வாங்க. மெதுவா இன்னைக்கு சொல்லு. கனி மெதுவா எந்திரிமா. நல்லா குளிந்து கும்பிடுமா. நீ நல்லா கும்பிடு பேத்தி. வேட்டப்படி நடக்கு கனியை பிடிக்குமா? கனியை பிடிக்க கனியை பிடிக்க கனியை ஏன் வேட்டப்படி நடக்கு? ஒரு கடி எடுத்தேன் குடிப்பாங்க. அவ்வளவு எரிச்சிருப்பான். எல்லாரும் எடுத்துருங்க. கனி பிடிச்சி சாப்பிடுங்க. கருப்பசாமி நல்ல தொழில வந்து வாரிசு வேணுமா? உண்மையிலே அது கருப்பசாமி நம்ம வீட்டு பிரச்சனையை கேட்கணும். உண்மையா இல்லையாப்பா? மனைவி கேட்கணும். சத்தமா சொல்லணும். சத்தம் அப்படியே நின்று கணிக்கடா. கருப்பசாமி தொழில வாதாடி பார்த்தேன். எப்படியாவது அமைச்சு கொடுத்துன்னு சொல்லுறேன். உண்மையா இல்லையா? தொழில் எல்லாம் அமைச்சு சொல்லுங்க. உனக்கு இல்லை தொழில் அமைச்சு தாரேன் அப்படி ஒரு வாக்கு. உண்மையா இல்லையாப்பா? தொழில் கேட்கணும். உண்மையை சொல்லு. பணமும் போட்டாச்சு என்ன செய்யும் முடிக்கும். உண்மையா இல்லையா? ஆக்கி தரேன். மகனுக்கு என்ன கேட்கணும்? சத்தமா சொல்லு. சரி நில்லு. பக்கத்துல அப்படியே வா. 5 பேர் அப்படி சைலோட போயிட்டு ரொம்ப சந்தோஷம். அடுத்த அமாவாசையில் நல்லா ஆக்கி தரேன். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். ஒரு பொண்ணம்மா பொண்ணா இல்லையா? கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி உடல் நோயிலிருந்து மாற்றி கொடுத்து இந்த கருப்பசாமி வாக்கு தர மக்களை ஒற்றுமையாக்கி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா? இந்த வாக்கு தானே உட்கார்ந்துருக்கேன். உண்மையை சொல்லு. எனக்கு பணம் வேண்டாம் கருப்பசாமி. ஆனா எனக்கு நிம்மதி வேணும். உண்மையா இல்லையா? ஏற்கனவே பணம் காசுக்கு தோத்துட்டேன். உண்மைனா உண்மை. சத்தமா சொல்லணும். இனி பணம் வேண்டாம்பா தண்ணி கொடுத்து அப்படி வெண்ணி கொடு அப்படி இனி பணம் காசுகளை கொடுத்தாலும் அதை வேற மாதிரி எந்த இடத்துலையும் விதைக்கக்கூடாது. உண்மைனா உண்மைன்னு சொல்லணும். இல்லைன்னா இல்லை. நல்ல அப்படி உத்தியோகத்தும் அவருடைய கல்வி செல்வாக்கும் முடிச்சு நல்ல ஒரு வேலையை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன். பேத்தி வாங்கிட்டு இருந்தா கருப்பசாமிக்கு வாழ்க்கை செஞ்சிருவல. அங்கிருந்து நீ தான் வந்து எனக்கு செய்யணும். நல்ல பிள்ளை தான் பெற்றிருக்காங்க. எதிரி உனக்கு அவமானத்தை தேடி தர மாட்டான். அப்படி எப்படி இறங்கலாம் ஒண்ணுக்கு 10 தடவை யோசனை பண்ணுவான். உண்மையா பையா?
அதான் நான் என்ன சொல்லுவேன், நல்ல பிள்ளை தான். அப்படி உனக்கு எது வந்தாலுமே இந்த கருப்பசாமி கூட இருக்கேன், என்ன நம்பி வரதுக்கு உன் கூட இருக்கேன். அப்படி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இருக்கணும் நல்லபடியா ஆக்கி கொடுத்து கணவனுக்கு உடனே செல்லுன்னு சொன்னா என்ன சொன்னான், பரவாயில்லையா அப்போ சொன்னா இல்லையா, வயிறு பிரச்சனை அப்படின்னு சொன்னா காலில் கொடுத்துருவான், கொஞ்சம் நல்லா கொடுத்துருவான். ஏதி கருப்பசாமி பார்த்திருக்கியா? எங்க பார்த்திருக்கா? நல்லா இருக்கணும். அதே கருப்பசாமி தான், பயப்பட வேண்டாம். எங்க போனாலும் சாமி சாமி கருப்பசாமி கருப்பசாமி. உன் வீட்டுக்கு இருந்து கருப்பசாமி போட்டாரு என்ன இல்லையா? சரி, கருப்பசாமி வாழ வச்சு தரேன். அப்படி இனி வரக்கூடிய வாரிசும் அவனுக்கும் எந்த ஒரு குறை இல்லாம வாழ வச்சு தரேன். அவனும் பண பிரச்சனை இல்லாம வேலையை நல்லபடியா கொடுத்து எந்த ஒரு குறை இல்லாம கருப்பசாமி வாழ வச்சு அடுத்து வரக்கூடிய நேரத்துல 2 காரியத்தை முடிச்சு தரேன். அடுத்து என்ன பார்க்கும்போது நீ எத்தனை இருக்கு படிக்கிறது? 3 வருஷம். அப்படி முடிச்சு கொடுத்து நல்ல உத்தியோகத்தில் வாங்கி கொடுத்து அந்த கருப்பசாமி ஆயுள் வரைக்கும் செய்வே எனக்கு பார்க்க மாற மாட்டியா? சரி, வாழ வச்சு தரேன். வேற என்ன ஒரு வார்த்தை கேட்கணும், என்ன கேட்கணும்? காலை விட்டுவா கேட்டுவான். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், அப்படி விசக்கடி இருக்குன்னு நினைக்கியா? அது இருக்குது உண்மைதான். முதல்ல கையில வந்துருக்கணும். உண்மையா? சத்தமா சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இல்ல உண்மையா இல்லையா? 3 கனி கொடுத்துருக்கணும். 3 கனி கொடுத்துருக்கணும். இப்போ 3 கனி, அதே 3 கனி தரேன். நீ வச்சுக்கிட்டே பேசி கனியை தரேன், அதை தேய்ச்சி அறுத்து புரிஞ்சு குடிக்கணும். அப்படி 3 அமாவாசை நிப்பாட்டி தரேன். 3வது அமாவாசை அங்கிருந்து எனக்கு காணிக்க கொடுத்தோம். எந்த இல்லாம காப்பாத்தி தரேன். ஒண்ணு இல்லை. அப்படி எல்லாம் டாக்டரையும் பார்த்தாச்சு, ஒன்றும் அடப்படலை. உண்மையா இல்லையா? எந்த இதாக ஆகல. அமாவாசைக்கு முதல் நாள் ஆரம்பிக்கும், 2 நாள் இருக்கும், அதுக்கு பிறகு இருக்காது. உண்மையா இல்லையா? இன்னைக்கு அப்படி இல்லாம நம்ம மாற்றி இருந்தா போதுமா? 3 அமாவாசையில கருப்பசாமி நான் கொஞ்சம் கேப்பேன், எனக்கு செஞ்சு இது உன் தாய். யார் கொடுப்பேன்? அம்மா பக்கத்துல போய் எந்த ஓட்டம் காப்பாத்தி தரேன், நல்லபடியா வாழ வச்சு தரேன். என் கணிதம் நான் கருப்பசாமி எப்பவுமே கூட இருக்கேன். சுடலை விட இந்த கருப்பசாமி தான் உள்ள இருக்கேன். இல்லை நான் சொல்றது புரியுதாமா? சுடலை உனக்கு 2 இடத்துல குலதெய்வம். உண்மையா பையா? ஒரு இடத்துக்கு தலைமாட்டில் இருக்கேன், ஒரு இடத்துல பூர்வீகத்துக்கு வாக்கப்பட்ட போன இடத்துக்கு தெற்க இருக்கேன், ரோட்டுக்கு தென்பக்கம். அதில் தான் முடிச்சுட்டு வந்தியா? உண்மையாமே சத்தமா சொல்லு. 3 பேர் பண்ணீங்க உண்மையை சொல்லு. அப்ப நான் கருப்பசாமி இருக்கேன்னா எங்க போனாலும் கூட வருவேன். தைரியப்பட்ட மலையமர கருப்பசாமி சொன்ன வாக்கு மாற மாட்டேன். இருவருக்கும் நல்ல நிம்மதியை கொடுத்து, அவனுக்கும் சம்பாத்தியத்தை கொடுத்து, உன் பிள்ளைக்கு நல்ல சம்பாத்தியம் கொடுத்து கொண்டுட்டு வரேன். நான் அமைச்சு கொடுத்தது இருக்கிற மாதிரி வேலையும் அமைச்சு கொடுத்தேன். உண்மையா இல்லையா? போய் என்ன கேட்டு தானே போனேன். ஒரு தடவை போய் கேன்சல் ஆன மாதிரி இருந்துச்சு, மறுதடவை நான் அனுப்பி விட்டுட்டேன். எனக்கு நீ எதுவும் சொல்லணுமா? எனக்கு எதுவும் தெரியாத ஒண்ணு இருக்கா? நான் வாக்கில் கூப்பிடுறது என்கிட்ட முன்னாடி உட்கார்ந்து தான் கூப்பிடுறேன். அதுக்கு தான் கருப்பசாமி கூட தீர்க்காய் சார் எந்த ஒரு குறையில காப்பாற்ற. சரி பாப்பா கனி பிடிச்சாரு ஒரே பக்கத்துல கனியை கொண்ட கருப்பசாமி. சரி, ஏன்னா தொழில் முன்னேற்றத்தை தரேன். கூட இருந்து யாருன்னு உன்னை எந்த பகையும் எதிரே ஆள்கொள்ள முடியாது. இனி உன் தொழிலை யாரும் தடுக்க முடியாது. இனி உன்னுடைய தொழிலை யாரும் தடுக்க முடியாது. மற்றவங்களுடைய பேச்சை கூற விட்டுதல். நான் சொல்றது புரியுதாப்பா? என்னை எப்படி கும்பிடுதே அதே மாதிரி உன்னை தலத்தோடி வச்சா போதுமா? இந்த 5 வருஷ காலத்தை விட்டுதல். கருப்பசாமி இனிமே தரக்கூடிய வாழ்க்கை, இனிமே தரக்கூடிய உத்தியோகமும் நல்லா அமைச்சு கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்கணும்? இந்த 2 வாக்கியம் என்கிட்ட கேட்கணும். ஞாபகம் இல்லை, கேட்டு நல்ல சொல்லு. சரி, அடுத்து இன்னொன்னு கேட்கணும். கால சரியா 2 வாரம் சரியா இருக்கா? கால நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உண்மையா இல்லையாப்பா? யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு 3 பேரும் நம்பி நம்ம நாசமா போறோம். இனி யாரையும் நம்பாத. இந்த கருப்பசாமியை நம்பி பணத்தை போடலாம், வாங்கலாம். என்ன நம்பி கொடுத்த பொருளுக்கு இனி உனக்கு அழிவு வராது. அதுக்கு உத்தரவு நான் 2 பேருக்கு வாங்கி தரணுமா? வாங்கி தரேன்டா. அப்படி இல்லைன்னா செவுட்டில் அடிச்சுடுவேன், இல்லைன்னா இருக்கக்கூடாம ஆக்கி விடுவேன். வடக்கிறது ஒரு பையன், மேற்கிறது ஒரு பையன். உண்மையா இல்லையா? இருந்து வாங்கி தரேன், அமைச்சுக்க நல்லபடியா. அப்படி அக்கா மகனுக்குன்னு கேட்டேன். போராட்டத்தில் இருக்க வாழ்க்கை அமைஞ்சுதா அமையலையா? அதான் சொல்லுங்க. போராட்டத்தில் இருக்கா, ஒரு தடவை காலில் விட்டுருவா. அவளுக்கு என்னென்னு கேட்கணும். அவள் ஜாதகமாக ஓட்டக்கல்ல விட்டுருவா. நீ கேட்க சந்தோஷம், வேற யாரும் கேட்க. அக்கா முழுங்க ஒரு பேர் கேட்க மாட்டான், நமக்கே கேட்க மாட்டேங்கான். போடுங்கம்மா. ஆமாப்பா சரி. ஏன்னா நிறவரம் இல்லாம உடல் நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டான். சொல்லு புரியணும், உடச்சு சொல்ல முடியாது. அது முடியாத மாதிரி தான் சொல்லுறாரு. என்ன செய்யணும்? அதை அமைச்சு தரேன். ஏன்னா இது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கருப்பசாமி 3வது அமாவாசை என்கிட்ட இந்த வார்த்தை கேட்கணும். ஆடி அமாவாசை என்கிட்ட வரணும். இதே இடத்துல ஒரு அந்தி சாயிர பொழுதுல எனக்கு சாம கூட நடக்கும். அப்ப வாக்கு தாரேன். இப்ப குதிரையை விட்டு பார்த்தேன். இவளும் கொஞ்சம் மன 2 கட்ட நிலைமையில தான் இருக்கா. உண்மையா பையா? ஆனா இவளுக்கு அமைஞ்சக்கூடிய வாழ்க்கை வேற, நீங்க அமைச்சு கொடுத்தது வேற. தப்பு தானே? உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும். கருப்பசாமி போய் சொல்லணும்.
கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் 3வது மாசம் வாக்குத்தாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சொந்தத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு பேரும் இல்லை. உண்மையா பையா? சொந்தத்துல இல்லப்பா. கருப்பசாமி பார்த்துட்டேன். வேற அப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டாரு. அந்த வாழ்க்கை வேண்டாம்னு தான் கருப்பசாமி உத்தரவு தர. சொல்றது புரியுதாப்பா? வேலை இருக்குன்னு சொல்லி அமைச்சு கொடுத்துட்டிய, வேலையை வச்சு தூங்கவா? உண்மையா பையா? ஒண்ணு செய்ய வாக்குத்தாரன் போயிட்டு வா, சந்தோஷமா வாழ வச்சுட்டாரு. கருப்பசாமி நம்பி வந்து தொழில நல்லபடியா உனக்கு வச்சுட்டாரு. அக்கா மகளுக்கு 3வது அப்படி வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு வாக்குத்தாரு. சரக்கு வேண்டு தரணும். ஒரு வெளிநாட்டு சரக்கா வேண்டுவாங்க, வெளிநாட்டு சரக்கா வேண்டுவா. சரக்கு அப்படி 9 பாட்டில் குடிப்போம்னு உத்தரவு கொடுத்துருக்கேன். ஏன்னா சரக்குன்னு வெளிநாட்டு கேட்டியா? யாருக்குன்னு உன் கைப்பிடி வந்தாலும் விட்டுட்டே நீ உண்மையை சொல்லு. அந்த நேரத்தில் போயிருந்தா நல்ல வசதி வாய்ப்புகள் ஆயிருக்கலாம், நல்ல இதாக ஆயிருக்கலாம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி வாக்குத்தாரன் ஆடி அமாவாசையை வந்து பாரு. இப்ப தொழில் அமைச்சு தர, பணத்தை வாங்கிட்டாரு. போயிட்டு வரலாம். சரி கருப்பசாமி. ஆமா அப்படியே ஓடியாமா என் தாய் இந்த அவளை கூப்பிட்டு ஓடியா சீக்கிரம் வா. ரொம்ப நேரம் பிள்ளைய போட்டிருக்கான். எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. கர்மா கூப்பிட்டுருவேன், விருது கூப்பிட்டுருவேன். பக்கத்துல வரலாம், பக்கத்துல வாப்பா, பக்கத்துல வா. ஐயா காலைல விழுந்தாங்க. இல்ல இல்ல யாருக்கு இல்ல கனியா அங்க பிடிக்க